அதை போன்று உமது இரட்சகன் தன்னை இன்றி யாரையும் வணங்கக்கூடாது என்று பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறு அவன் கட்டளையிட்டுள்ளான். யார்? அல்லாஹ். நமக்கு பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அவர்களுக்கு தலைப்பணிந்து போங்கள், அவர்களுடைய குரல் உயர்த்தி பேசாதீர்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டோம்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும், நிறைய நன்மை வேணும், வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. 1வது 5 வேளை அல்லாஹ் தொழுவுங்கள். ஃபஜர், லொகர், அஷர், மக்ரிப், இஷா இந்த 5 தொழுவுங்க. 2வது என்னை வணங்குங்கள், அது தொழுவுங்க, ஓகே ரைட். 2வது பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நிறைய பேர் பெற்றோர்களை மதிக்கிறது கிடையாது, அவங்கள அதாவது ஒரு உறவே இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். அல்லாஹ் சொல்றான், நீ நன்மை வேணும், நீ சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னா பெற்றோர்களுக்கு நன்மை செய், அவர்களை பெருமைப்படுத்து அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். இப்போ நம்ம யாரும் இந்த உரையை நான் எதுக்கு சொல்றேன்னா, யாரும் பெற்றோர்களை மதிக்கிறது இல்லை, அவங்கள எப்படி சொல்றது, சுத்தமா ஒரு எப்படி சொல்லலாம், அதை அவங்கள மதிக்குறைவா பேசுறாங்க எல்லாரும். அது அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா சொர்க்கம் கிடையாது, உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, நீ நினைச்சது எதுவும் நடக்காது. அல்லாஹ் சொல்றான். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறமாச்சு ஒரு நாளாவது அவங்க கிட்ட பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க, குறைகளை சொல்லுங்க. உங்களை பெற்று எடுத்த தாய் அவங்க கிட்ட உங்களுடைய குறையை சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை கடைப்பிடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பின்னாடிலாம் சாயாதீங்க, ஊந்துருவீங்க, அமைதியா உட்காருங்க. பின்னாடி சாயாதீங்க, பின்னாடி பிரச்சனை. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர் சுஹைல் அவர்கள் பெற்றோர்களை பத்தி அழகாக சொன்னார்கள். பெற்றோர்களை பத்தி நமக்கு நிறைய தெரியும், திரும்ப அதை பதிவு செய்யற. தயவு செய்து பெற்றவர்களை அடைந்தவர்கள் சொத்து சுகங்களை அடைந்தவர்கள், பெற்றவர்களை இழந்தவர்கள் சொத்து சுகங்களை இழந்தவர்கள், பெற்றோர்களை அடைந்த நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. அந்த மாணவருக்கு அல்லாஹு தஆலா வருங்காலத்திலே இது போன்ற நல்ல மேடைகளை ஏறக்கூடிய நசீபை வழங்குவானாக. அடுத்ததாக இந்த பட்டிமன்றத்தோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்த பட்டிமன்றத்துக்கான தலைப்பு, இன்றைய மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது பெற்றோர்களா ஆசிரியர்களா என்ற தலைப்பில் நமக்கு மத்தியிலே மாணவிகள் மிக தயாராக இருக்கிறார்கள். விட்டா மைக்க பிடிக்கிறாங்க, போத பேசுறது கொடுங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப வீரம் கொண்டு 15 நாள் மாங்குன்னு சாப்பிட்டாங்களோ தூங்கினாலும் இல்லையோ பாயிண்டா வச்சிருக்கிறாங்க. வெடிக்க போது பாருங்க கொண்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு முன்னால் மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது அப்படின்ற அந்த டைட்டில் ஒரு சில 2 லைன்களை விலாவரியா உங்களுக்கு விளக்கிட்டு பேச்சாளர்கள் அழைக்கலான்னு நான் இருக்கிறேன். மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது உண்மையிலேயே பெற்றோர்கள் தான் அப்படின்னு நான் பேசிடுவேன். ஆனால் ஆசிரியர்கள் பேசினா துரோகமாக போயிடும். உண்மையிலேயே மதரசாக்களை எடுத்து செல்வது ஆசிரியர்கள் தான் நான் பேசிடுவேன். ஆனால் பெற்றோர்கள் சொன்னால் அது அதை விட பெரிய துரோகமாக போயிடும். இதை விளக்கமாக விலாவரியாக பேசத்தான் இந்த 6 வேங்கைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலம் எப்படின்னா, பள்ளிக்கூடம் கூட திறந்து மூடிடுறாங்க, மதரசா திறந்து மூடுவது பெரிய ஒரு அபாயகரமான ஒரு பெரிய சவாலாக இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு போர் நடச்சுல்ல, பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும், அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. அஜர்த்தும் மாணவர்கள் பலஸ்தீன் இஸ்ரேல் ஆகிட்டாங்க. அவனை மதரசாக்கு வர வைக்கிறது பெரிய போரா இருக்கு. அல்லாஹு அக்பர். அதுலேயும் அந்த பெற்றோர்கிட்ட தான் அவங்கள இழுத்துக்கு மதரசா கூட உட்கார வச்சு ஓது பெரிய போரா இருக்கு. 1008 விஷயங்கள் இருக்கட்டும். ஆனா மதரசாவை நேர்வழியில் எடுத்து செல்வது யார்? உண்மையிலேயே அமைதியா இருக்கிற பெற்றோர்களா, இல்ல தினம் தினம் மதரசாவுக்கு நல்லது மட்டுமே போதிக்கிற ஆசிரியர்களா என்பதை இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். நீங்க இல்ல, இவங்க விடாபடியா இருக்கிறாங்க. அதற்கான முதல் ஒரு படியாக மாணவி தௌசிஃபா அவர்களை இன்றைய மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது பெற்றோர்கள் தான் என்று பேச அழைக்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாய்மார்களே, பாசத்திற்குரிய நடுவர் அவர்களே. பாசம்லாம் இருக்குதா உனக்கு என் மேல? சும்மா வார்த்தையில அடிச்சு விடுற. சொல்லு. ஒரு நாள் கூட லீவு போடாம வரணும். பாசத்துக்குரிய நடுவர்னு சொல்லிட்டு இல்ல, இதுக்கப்புறம் லீவு போடாம வரணும். பேசு. இந்த ஆண்டு பட்டிமன்றத்தில் ஒரு சிறப்பான தலைப்பில் ஒரு சிறப்பான சம்பவங்கள் காத்திருக்கிறது. ரைட். நடுவர் அவர்களே, நான் சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த ஆண்டு பட்டிமன்றத்தோட தலைப்பையே நீங்க மறந்திருப்பீங்க. பரவாயில்லை, நான் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். இன்றைய மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது பெற்றோர்களா ஆசிரியர்களா? பெற்றோர்கள் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கும் இல்லதான், இவங்க ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மார்க்கத்தையும் ஷரியத்தையும் கல்வியையும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது யார் என்று ஒரு கேள்வி எழுப்பினார். உங்களுடைய சிந்தனைகளை பதிய வையுங்கள் பெற்றோர்கள். மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது ஆசிரியர்கள் தான் என்று பேசினாலும் 100% பங்கு தான் ஆசிரியர்கள். அப்போ ஆசிரியரை மதிக்கிற மாதிரி தெரியல, பெற்றோர்கள் தான் உனக்கு பெருசா தெரியுது. இருக்கட்டும். 99 பங்கு பெற்றோர்களே நேர்வழியில் எடுத்து செல்வது. ஏன்னா 3 வேளை வீட்டுல சாப்பிடணும், அதனால பெற்றோர்கள் பேசுறாங்க. பேசு. புரியுதா நடுவர் அவர்களே? 3 வேளை சாப்பிடுறது புரியுது. நான் ஏன் இத சொல்றேன்னா, நீங்களும் எதிரானியில் உள்ள 3 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன். வடலாம் வாங்கலாம் உங்ககிட்ட. மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது நீங்கள் நினைப்பது போல ஆசிரியர்கள் இல்லை, பெற்றோர்கள் தான் என்று புரிய எனக்கு இது கனவா நினைவானே தெரியல நீ பேசுறது. இமாம் ஷாஃபி 4 இமாம்களில் ஒரு முக்கிய இமாம். எப்படி நாற்காலிக்கு 4 கால்கள் அவசியமோ, அதில் ஒரு கால் இல்லாவிட்டாலும் 2 கால் உள்ள மனிதர்கள் அமர முடியாதோ என்பது எவ்வளவு உண்மையோ, அதுபோல் 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபு இமாம் இல்லாவிட்டால் ஷரியத் முழுமையடைந்திருக்காது. இதில் இமாம் ஷாஃபி அவர்களின் தாயார் தன் மகனை தொடர்ந்து மதரசாவிற்கு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள தொடர்ந்து மதரசாவிற்கு அனுப்பியதால் உங்களுடைய இன்றைய மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது பெற்றோர்கள் 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 என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவி தௌசிஃபா அவர்கள். கிளாப்ல நம்ம கலாச்சாரம் இல்லம்மா, மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஓகேவா? உடனே ஓகேன்னு நீங்க சொன்னீங்களா, அது நம்ம கலாச்சாரமான்னு கேட்பீங்க. சரி, மாணவி தௌசிஃபா அவர்கள், மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது பெற்றோர்கள் தான். இதில் என்ன இருக்கு? இதுக்கு ஒரு மேடை, இதுக்கு ஒரு நிகழ்ச்சி. நான் தான் அப்பயே சொல்லிட்டேன், நீங்கள் தலைப்பெடுக்கும் போது அத்தா மாட்டேன். நான் அப்பயே நீங்கள் தான் கேட்கவே மாட்டேன். தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு நேரம் காலம் செலவு பண்ணிக்கிட்டு, நான் அன்றைக்கே ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன், அத்தா அம்மா தான். அவங்க இல்லாமல் எப்படி நாங்கள் இங்கே வந்திருப்போம்? அவங்க அப்படி பேசுகிறாங்க. நீங்கள் மாறு தட்டாதீங்க, நீங்கள் தான் கொண்டு போகிறீங்க. எங்கள் அத்தா அம்மா எங்களை பெற்று போட்டதால் தான் நாங்கள் மதரசாவுக்கே வந்தோம். எங்கள் அத்தா அம்மா இல்லைன்னா நாங்கள் வந்திருப்போமா? அவங்க கேள்வி அதுதான். மண்டையில் உரைக்கிற மாதிரி கேட்குறாங்க. விளங்குற கொட்டாய் விட்டு உட்காந்துருக்கிறீங்க. எனவே மாணவி தௌசிஃபா அவர்கள், எப்படி பெற்றோர்கள் தான் இந்த மதரசாக்களை நேர்வழியிலேயே எடுத்து செல்வது என்று ரொம்ப துல்லியமா, ரொம்ப தத்ரூபமா, யதார்த்தமா இருக்கிறத சொல்லிட்டு போனாங்களோ, அதெல்லாம் சும்மா அவ தூங்கி ஏஞ்சி வந்து பேசுறா. அவ சின்ன புள்ள, அவ பேச்செல்லாம் கேட்டு ஒரு முடிவுக்கு வராதீங்க. நான் அதை நான் உடைச்சி பேசுறேன். அதுல நான் யாரு தெரியுமா? 99க்கு அப்புறம் வர்ற 100 நான் பேசுனா எல்லாமே பாருங்க எப்படி பூரா மாதிரி ஓடும் பாருங்க அப்படின்னு சொல்லி மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது உண்மையிலேயே ஆசிரியர்களா பெற்றோர்கள் என்ற தலைப்பில் ஆசிரியர்கள் தான் என்று ஆறுதலாக ஒரு மாணவி எனக்காக பேச வருகிறார்கள். பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாய்மார்களே, பாசத்திற்குரிய நடுவர் அவர்களே, ஆனா அள்ளி விடுறீங்க பாசத்திற்குரிய நடுவர். இந்த ஆண்டு பட்டிமன்றத்தோட தலைப்பு டீ சாப்பிட்டீங்களாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க 365 நாள்ல. பாசத்திற்குரிய நடுவர்களே, பாசத்திற்குரிய நடுவர்.
இந்த ஆண்டு பட்டிமன்றத்தோட தலைப்பு வரலாற்றில் சிறப்புமிக்க தலைப்பு. அதுதான் இன்றைய மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது பெற்றோர்களா ஆசிரியர்களா? நடுவர் அவர்களே, நான் என்னன்னு சொல்றது? இது ஒரு சோதனையான தலைப்புன்னு சொல்றதா இல்ல போதனையான தலைப்புன்னு சொல்றதா? சாதனையான தலைப்புன்னு சொல்லு. சாதனை இது. தௌசிஃபாலாம் பேசுறாங்க மேடை ஏறி பட்டிமன்றத்தை. சாதனை. இவங்க வயசுல எல்லாம் நாளா மேடை ஏறி பண்ணான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. சாதனையான தலைப்பு தான். ஆனா இந்த தலைப்புல சாதனை தீர்ப்பு படைக்காம நான் இந்த இடத்தை விட்டு நகர்றதாகவே இல்ல. ஆஹா, கையில ஏதோ லட்டியோ வந்துருக்கிறாங்க. பேசுங்க. மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது ஆசிரியர்கள் தான். போச்சு, மொத்தமும் போச்சு. அதுதான் ரொம்ப பேசக்கூடாதுன்ற தௌசிபா. இந்த ஒரு நாள் மட்டும் இல்ல, இந்த உலகம் அழிக்கிற வரைக்கும் இதுதான் உண்மை. காரணம், ஒரு முஃமினுடைய உள்ளத்துல இந்த உலகம் நிரந்தரம் இல்ல, மறுமைதான் நிலையானது. உலகத்துல எங்கு போனாலும் சொல்லித்தரப்பட முடியாத ஈமான சொல்லி கொடுத்த இடம் மதரசாக்களே ஆசிரியர்கள் தான். உலகெங்கும் இன்றைக்கு சீர்கேடுகளை திருத்துவதற்கும் தீமைகள் இல்லாத உலகத்தை படைப்பதற்கும் வாழு காலமெல்லாம் நன்மைகளோடு பயணித்திட மந்தமான மனிதர்கள்லாம் புனித மாந்தர்களாக கண்டெடுத்த இப்படி நேர்வழியில் எடுத்து செல்கிற மதரசாக்களே ஆசிரியர்கள் தான். சரி, இப்ப எதிரில இருக்கிற சரக்கு கப்பலுக்கும் சரக்கே இல்லாத கப்பலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏற கட்டிடலாம், லாரி வந்துரும், எப்படி ஏத்திக்கு போட்டுடலாம் எல்லாரையும். ஆசிரியர்கள் தான் பேச வந்திருக்கோம். எனக்கும் என்னுடைய அணிக்கும் சரக்கு உள்ள கப்பலை போன்று. பெற்றோர்கள் தான் அவங்கள முட்டாளுன்றீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். பெற்றோர்கள் தான் என்று பாத்துக்கலாம். பெற்றோர்கள் தான் என்று பேச வந்திருக்கும். மடமையின் உச்சத்தில் இருக்கும் எதிரடியில் உள்ளவர்களுக்கு நபிலா மட்டும் பார்த்து மடமை உச்சையும் மடமையின் உச்சத்தில் இருக்கும் எதிரணியில் உள்ளவர்களுக்கு சரக்கே இல்லாத கப்பலை போன்று. நடுவர் அவர்களே, இது சரியான திரும்பிட்டப்பா. உலகெங்கும் இன்றைக்கு மதரசாக்கள் நடைபெறுவதற்கு காரணம் யாரு? முகமது நபி ஆசிரியராக இருந்தது மட்டும்தான் காரணம். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை ஒட்டிய திண்ண மதரசா உருவாக்கிய முதல் பங்கு யாருக்கு? ஆசிரியர்களுக்கு தானே. பெற்றோர்கள் ஆசிரியருக்கு தான் முதல் பங்கு. பெத்தவங்க எல்லாம் கிடையாது. நீங்க சொல்லவே முடியாது எங்களால் தான் மதரசா நடக்குது, ஆசிரியர்கள் தான் நடக்குது. எனவே நடுவர் அவர்களே, நேர்வழியில் எடுத்து செல்வது மதரசாக்களே ஆசிரியர்கள் 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 என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவி நூரா அவர்கள் பேசியதில் ஒரு விஷயத்தை நங்கூரத்தை போல் பதித்தார்கள். ஒன்று என்னன்னா, மதரசாவை நேர்வழியில் எடுத்து செல்வது ஆசிரியர்கள் தான். அதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னார்கள். இந்த உலகத்திற்கு மார்க்கத்தை முதலில் சொன்னதே பெற்றோர்கள் கிடையாது, ஆசிரியர் என்ற ஒரு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால அவங்க பேசினதுல உண்மையிலேயே தெரிய வர்ற விஷயம் என்னன்னா, ஆசிரியர்கள் இல்லைன்னா பூட்டு கூட திறக்க முடியாதுன்றாங்க. எப்படியே மதரசா பூட்டு கூட திறக்க முடியாது. கேட் இல்லம்மா, பூட்டு. அதுக்கப்புறம் தான் கேட்டு. பேசுறீங்க நம்ம பெத்தவங்கன்ட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி உங்களை மூளை இல்லை, சரக்கு இல்லை, முட்டாளுன்ட்டாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி எதிர்த்து உடைச்சி பேச அவங்க பேசிட்டா எல்லாம் உண்மையாயிருமா? இப்போ நாங்களாம் எதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம்? இச்சை வைங்களா நாங்களாம் பேபாவா? இப்போ நான் யாருன்றது காட்டுறேன் பாரு. எனக்கும் நபிலாவுக்கும் உறவு இருந்தாலும் இப்போ எதிரில் இருக்கிறது அவ உறவு இல்லை, எனக்கு எதிரி அவ. அது இந்த தலைப்புண் எதிரி. இன்றைய மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது காதுல பஞ்சிருந்தா எடுத்துக்கமா அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் என்று பேச மாணவி நபிலா அவர்களை பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாய்மார்களே, பாசத்துக்குரிய நடுவர் அவர்களே, இந்த ஆண்டு பட்டிமன்றத்தோட தலைப்பு ஒரு வரலாற்று படைக்கும் தலைப்பு. அதுதான் இன்றைய மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது ஆசிரியர்களா பெற்றோர்களா? நடுவர் அவர்களே, நான் சொல்ற விஷயம் குறைவா இருந்தாலும் 100% நல்ல உண்மை இருக்கும். நடுவர் அவர்களே, சுருக்கமா என்ன சொல்ல வரேன்னா, பொதுவா மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது காலங்காலமா பெற்றோர்கள் தான். நடுவர் அவர்களே, இப்படி உண்மையை அறிந்து கொண்டு எப்படிதான் மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது ஆசிரியர்கள் தான் என்று எதிரனுள்ளவங்க பேச வந்துட்டாங்க. அதற்கு நீங்க தீர்ப்பு சொல்ல அமர்ந்து இருக்கிறீங்க. காசு வாங்கி இருக்கிறோம்ல, கடைசியா இப்ப கவர் கொடுப்பாங்க, ஆளுக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க அடுத்த ஆண்டுல வரைக்கும் செலவுக்கு. இல்லம்மா ஆமான்னு தான் சொல்லலாம், கொடுக்க தான் மனசு இல்லை, வாயில வார்த்தை கூடமா இல்லை. அல்லாஹ் கஞ்சத்திலே பெரிய கஞ்ச, கடைஞ்சி எடுத்த கஞ்ச.
சரி, பட்டிமன்றம்னு வந்துட்டோம், உண்மையை உடைச்சு தானே பேசணும். எல்லா உண்மையும் உடைச்சிடாதுமா, சந்தி சிரிச்சிரும். இப்ப இருக்கிற உண்மையை மட்டும் ஓட. இப்ப எதிரே உள்ளவங்க என்ன பேச வராங்க? ஆசிரியர்கள் பேச வராங்க. ஆசிரியர்கள் பேச வந்தாலும் அதுல எங்கேயாவது லாஜிக் இருக்கா? இல்ல. அங்க பார்த்து பேச, அங்கதான் லாஜிக் இருக்கு. இல்ல, உண்மையிலே பெற்றோர்கள் தானே நேர்வழி எடுத்து செல்வது. தமிழ்நாட்டுல எத்தனை பெரிய மதரசாக்கள் 100 வருடம் தாண்டியும் சிறப்பா நடந்து கொண்டிருக்கு. இதற்கு காரணம் யார் நடுவர் அவர்களே? பெற்றோர்கள் தான். அப்படியா? நம்ம மதரசாவை கூட உதாரணமா எடுத்துக்கலாம். 19 ஆண்டு சிறப்பா நடந்து கொண்டிருக்கு. இதற்கு காரணம் யார் நடுவர் அவர்களே? உலக ரகசியம். 19 ஆண்டு இந்திய வரலாற்றில் முதல் முறையாக 19 ஆண்டு காலம். நீயாவது இந்த ரகசியத்தை உடைச்சி சிதம்பர ரகசியம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இன்னும் 7ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு சொல்லிட்டுக்கிறாரு, இன்னும் மருசா நடந்து நிக்குது. நீயாவது சொன்ன ரொம்ப ஆறுதலா இருக்கு எனக்கு. 19 வருஷம் ஆயிடுச்சு மருசா ஆரம்பிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு ரமலான் விடுமுறைக்கு பிறகும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சரிப்படுத்தி ஊக்கப்படுத்தி மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது நான் நம்ப மாட்டேன். அது இதெல்லாம் அடிச்சு விடுறது போற போக்குல. இதெல்லாம் நோட் த பாயிண்ட், நோட் பண்ணீங்க. ரமலான் பிறகு பிள்ளைங்களை அனுப்புறாங்களே, எங்க அனுப்புறாங்க? ஒவ்வொரு நாளும் கதவை எட்டி தான் பாக்குறேன், யாராவது வருவாங்களா ஓதி கொடுக்க. பேசு நடுவர் அவர்களே. வேகாத பருப்புன்னு தெரிஞ்சும் வேக வைக்க வந்துட்டாங்க ஆசிரியர்கள். வேக மாட்டேங்குது. ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிவுக்கு வரேன். கண்ணு தெரிந்தவனுக்கும் தெரியாதவனுக்கும் 100 மடங்கு வித்தியாசம் இருக்கு. குருடன் இப்போ 19 வருஷமா இதே மாதிரிலாம் இருக்கிற அப்படின்னு குருடன் சொல்லி காட்டுற சொல்லாம. அது போல மதரசாக்களை நேர்வில் எடுத்து செல்வதே பெற்றோர்கள் 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 என்று உறுதி தந்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மாணவி நபிலா அவர்கள் இங்க இருக்கிற எல்லாரும் பேச்சாலுமே பாருங்களேன், மணிக்கணக்கில் பேசுறாங்கல்ல, துளி கணக்கில் பேசுறோம். டே செகண்ட் தான். நேரத்துல உட்காந்து ரம்பம் போடுற ஆள்லாம் கிடையாது நம்ம கிட்ட. ரத்தின சுருக்கம் ஷார்ட்டா பேசுவாங்க, எல்லாம் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு அழகா நறுக்குன்னு சொல்லிட்டு போறாங்க பாரு, மூஞ்சில் அடிச்ச மாதிரி. பெட்ரோல் ஏஞ்சி வாங்க அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப நேரம் பேசுறியா அவங்க. கோட்டம், அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை மர்சா இருக்கு, பேர் போன மர்சா. நம்ம ஊர் கோட்டம் ரப்பானி எடுத்துங்க, 99 ஆலிம்களை உருவாக்குன மர்சா. யாரு? ஆசிரியர்களா? கிடையாது, பெற்றோர்கள் தான் இதுக்கு காரணம். ஒவ்வொரு வீட்லயும் சாப்பாடு போச்சு ஒவ்வொரு மாணவருக்கும். ஆசிரியர் பாடம் தான் சொல்லியிருப்பாரு, பசிக்கு சாப்பாடு போடுவார. என் ஆசிரியர்கிட்ட அஜரா உள்ள பாடம் எடுத்துறீங்க, வயிற்றுக்கு சோறு யார் போடுவா, அது போய் அங்க ஊர்ல போய் வாங்கிக்க போ அப்படிதான் சொல்லுவார் அவரு. என்னம்மா பாயிண்ட் இந்த பக்கம் இருக்குது, சும்மா ஆசிரியர் பேப்பர் தூக்கிட்டு வந்துட்டீங்க, மேடையில் இடம் கிடைச்சதுன்னு அப்படின்னு நான் கேட்கல. எதிரணியில் உள்ள நபிலா கேவலப்படுற மாதிரி கேட்டுட்டு போய்க்கிறாங்க. அதில் இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ பார்த்தாச்சு. நாங்கள் யார் தெரியுமில்ல, கோட்டை. இப்போ பாருங்க, வெடிக்கிற மாதிரி பேசுகிறோன்னு சொல்லி இன்றைய மருசாக்களின் நேரில் எடுத்து செல்வது பெற்றோர்களா ஆசிரியர் என்ற தலைப்பில் ஆசிரியர்கள் தான் என்று அழகான முறையில் ரத்தின சுருக்கத்தோடு பேச வேங்கை புலியான முஃபிதா அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாய்மார்களே, பாசத்திற்குரிய நடுவர் அவர்களே. இது விடவே மாட்டீங்க, பாசத்துக்குரிய நடுவர். வருஷம் இந்த மதரசாவில் சிறப்பு பட்டிமன்றம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் எனக்கு பட்டிமன்றத்தில் நியாயத்தின் பக்கமே பேச அல்லாஹ் வாய்ப்பு தருகிறான். அப்ப நான் அநியாயத்து பக்கம் தீர்ப்பு சொல்லிட்டுக்கிறேன்னா என்னமா பேசுற, சண்டை வர்ற மாதிரி. நீ நியாயமா பேசுமா. நடுவர் அவர்களே, உங்களுக்கு புரிஞ்சா போதும். எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த மஹல்லா பத்தி. பேசு. எனக்கு முன்னாடி பேசின பெரிய வீரமங்கை அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு பேசியிருக்காங்க. பெரிய பருப்பு அவங்க. ஆமா, மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது பெற்றோர்கள்னு ஆணித்தனமா பேசியிருக்காங்க. நானும் ஆணித்தனமா சொல்றேன், ஆசிரியர்கள் இல்லை என்றால் மதரசாக்களை மட்டும் நேர்வழியில் எடுத்து செல்வதல்ல, இந்த உம்மத்தையே நேர்வழியில் எடுத்து செல்வது. சரியான பாயிண்ட். உம்மத்தே கௌத்துரி. உம்மத்தை எடுத்துட்டு போக முடியுமா உங்களால? உம்மத்தை எடுத்துட்டு போற தகுதி பெற்றோர்கிட்ட இருக்குதா? ஆசிரியர்கள் தான் இருக்கு. சோறு தான் ஆக்கி போட முடியும் உங்களால. நல்ல போதனையை சொல்ல முடியுமா பெற்றோர்களால? நெவர், கிடையாதுன்றா. நீ பேசுமா. ஆசிரியர்கள் ஒரு பங்கு உலக கல்வி ஆசிரியர்கள் என்றால் மறு பங்கு தீனை சார்ந்த ஆசிரியர்கள் 99%. காரணம், பெற்றோர்கள் செடியை நட்டுவதோட சரி, அதோட அவர் கடமை முடிந்து விட்டது. அதற்கு தண்ணீர் ஊற்றுவது, அதை பராமரிப்பது, அதை சாய்ந்து விடாமல் காலந்தோறும் பாதுகாப்பது பெற்றோர்களா ஆசிரியர்களா? நடுவர் அவர்களே, உங்களுக்கே தெரியும், நீங்களே ஒரு ஆசிரியர் தான். நீ சொல்லிதான் தெரியுது எனக்கு. நீ ஒருத்தியால் இந்த மாதிரி ஆசிரியர் சொன்னீங்க, சந்தோஷமா இருக்க. அல்லாஹு தாலா மூசா அலைஹி ஸலாம் அவர்களை
மார்க்க கல்வி கற்பதற்காக ஹிதர் என்ற ஒரு இறைநேசரிடம் அனுப்பி வைத்தான். அதில் வரலாறு பெருசு. ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தது ஒரு ஆசிரியரிடத்தில். அன்றைக்கு ஹிதர் அவர்கள் ஒரு ஆசிரியராகவும் மூசா ஒரு மாணவராகவும் அன்றைக்கு ஒரு மதரசா மாணவர் என்ற ஒரு அழகிய கட்டடமைப்பை அன்றைக்கு ஆசிரியரிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். அன்றைக்கு எந்த பெற்றோர்கள் இருந்தார்கள்? ஆசிரியர்கள் தானே இருந்தார்கள். ஆசிரியர்கள் தானே இருந்தார்கள். நம் தலைப்புக்குள் வருகிறேன். இந்த தலைப்புக்குள்ளே வரலையா? நீ அதுக்குள்ளே இவ்வளவு போட்டு போடுறா. இந்த தலைப்புக்கு தீர்ப்பை அல்லாஹ்வே தந்துவிட்டான். மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது பெற்றோர்கள் என்ற பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட வந்த எதிரணிக்கும் தெரிஞ்சு போச்சு. பொய் மூட்டை எதிரணியில் விலை போன மாதிரி தெரிகிற நடுவர் அவர்கள் விலையெல்லாம் போலமா இன்னைக்கு யார் பக்கம் விலை போக மாட்டேன். நியாயத்துக்கு ஈமானுக்கு தான் விலை போகும். மற்றும் வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் ஒரு உண்மையை சொல்லி விடைபெறுகிறேன். இன்றைய மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது எல்லா காலத்திலும் ஆசிரியர்களே 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 என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எவ்வளவு பெரிய பாயிண்ட் தெரியுமில? நான் வந்துட்டீங்க பேப்பர் தூக்கிட்டு. பெற்றோர்கள் தான் யார் தெரியுமில? மூசா ஒரு நபி. மூசா யாரு? ஒரு நபி. ஹிதர் யாரு? ஒரு இறை நேசர். அல்லாஹ் எப்படி அமைச்சான்? நபியை கொண்டு போய் நேசர்கிட்ட உட்கார வைக்கிறான். ஒரு தரஜா கூட நபி, ஒரு தரஜா குறைவு தான் இறை நேசர். அப்ப இங்க யாரு முக்கியம்? இறை நேசர்கள் தான் முக்கியம். பெற்றோர்களா முக்கியம்? இது தெரிய மக்கு மாதிரி வந்திருக்கிறீங்க. நான் கேட்கல, அவங்க கேட்கறாங்க. அதையெல்லாம் உடைச்சி பேச இன்றைய மதரசாக்களை நேரில் எடுத்து செல்வது காதல பஞ்சு இருந்தா எடுத்துருங்க, பெற்றோர்கள் தான் என்று பேச அற்புதமான உரையை நிகழ்த்த தர மாணவி அப்ரோஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாய்மார்களே, பாசத்திற்குரிய நடுவர் அவர்களே. அம்மா ஏன்னா வயிறு மனசு ரொம்ப நைட்டு சாப்பிடவே வேணாம் போலக்கு. ஒரே அள்ளி உருறியில எங்க ஊட்டமாவும் சொல்லிக்க மாட்டேன். பாசத்துக்குரிய கணவர் அவர்களே அப்படின்ட்டு. சரி, எனக்கு முன்னால் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு சாப்பாடு கட்டு. நீங்க பேசுங்க. எனக்கு முன்னால் பேசிய முஃபிதா பானவர்கள் மிக சிறப்பான முறையில் பேசுகிறார்கள். ஆனா அது அவங்க தான் வச்சுக்கணும். நடுவர்களே, ஒரு பம்பரம் சுற்றுவதற்கு என்ன தேவை? கயிறு தேவை. நிறைய கதை படிப்பா போலக்கு. பம்பரம், கயிறு, சாட்டை. அதை போல் மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது மதரசா என்ற வம்பரத்தை சாட்டை என்ற பெற்றோரால் அதை சுற்றினால் மட்டும். சாட்டையில இப்ப ஆசிரியர் உட்கார மாட்டாங்களா? பெற்றோர்கள் தான் உட்காரணுமா? பாயிண்ட் நீ வச்சுக்க, நான் எடுத்து கொடுக்குறேன். நிற்காமல் சுற்றும், காலமெல்லாம் சுற்றும். இன்றைக்கு மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது வந்தவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் என்று வாய்க்கிழியே பேசுகிறார்கள். நடுவர்களே, நீங்களே மனசாட்சி தட்டு பேசுங்க பாப்பா. அது கழட்டி வச்சுட்ட. எப்ப காலை வச்சுறீங்க? மனசாட்சி எல்லாம் கழட்டி வச்சாச்சு. பெற்றோர்கள் இல்லைன்னு சொன்னா நீங்களே முதல்ல ஆசிரியர் இருக்க முடியும். நான் சொல்றது நியாயம் தானே? நியாயம்தான். ஆதம் நபி, அவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 பேரும் ஆரம்பத்தில் முதல் 2 பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். முதல் பிரசவத்தில் ஆணும் பெண்ணும், 2ஆம் பிரசவத்தில் ஆணும் பெண்ணும் பெற்றெடுத்தார்கள். முதல் பிரசவத்தில் பிறந்த பெண் தன் தங்கையை தான் திருமணம் முடிப்பேன் என்றார். எவ்வளவு பெரிய குழப்பமான ஒரு காலம். அன்றைக்கு என்ன மதரசா என்றதா? பெற்றோர்கள் இருந்தார்கள். அன்னைக்கு ஆஸ்பத்திரியே இல்ல, மதரசா அப்படி இருந்திருக்கும். நாம் தலைப்புக்கள் சிந்திப்போம். இன்னும் தலைப்புக்குள்ள வரல, வெளியே தான் ரவுண்டு கட்டி அடிக்கிற. ஆசிரியர்களை விட பெற்றோர்கள் தான். ஏன் இப்ப புரிஞ்சு போச்சு? நீ ஏன் பெற்றோர்கள் இவ்வளவு தூரம் தூக்கி பேசுற? மேடையில உங்க அத்தா இருக்கிறாங்க, மேடைக்கு உங்க அம்மா இருக்கிறாங்க, பேசுற. ரைட். இன்றைக்கு அந்த பெற்றோர்கள் பாடுபடாமல் இருந்ததுதான் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. மனித இனம் எப்படி பெருக இருக்கும். கண்டிப்பா. இதையெல்லாம் வைத்துதான் மதரசாக்களை நேர்வழியில் எடுத்து செல்வது பெற்றோர்கள் என்று ஆணித்தனமாக சொல்கிறேன். ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். நல்ல தீர்ப்பை தாருங்கள். இல்லன்னா விட மாட்டீங்களா? இந்த உலகத்தில் முதலில் ஆசிரியரா பெற்றோரா என்று வருகை தரம் பார்த்தால் ஒரு மாணவனின் ஆசிரியராக பார்ப்பதை விட ஒரு மகனின் பெற்றோராக பார்ப்பதுதான் உலக இயற்கை. நடுவர்களே, ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுது. மாணவரை பின்ன பார்க்கணும். என்னவா பார்க்கணும்? மாணவர் என்னவா பார்க்கணும்? பிள்ளையா பார்க்கணுமா? சரி சரி. நல்ல தீர்ப்பை தருவீங்கள் என்று விடை பெறுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவி அஃப்ரோஸ் அவர்கள் நிறைய பேசுறாங்க. பழைய காலத்து கதைலாம், ஆதி காலத்து ஆதம் அவ்வாலை காலத்துலாம் அவங்க பிரசவத்தெல்லாம் பேசுறாங்க. பாருங்களேன், அல்லாஹ் அக்பர். நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பொழுது. தெளிவா சொல்லிட்டாங்க.
மனிதர்களுக்கு மனித இணக்கத்தினுடைய பெருக்கத்திற்கு காரணமே பெற்றோர்கள் தான். அதுக்கப்புறம் தான் மதரசானா. மனிதன் இனம் பெருனதுக்கு காரணமே பெற்றவங்க தான். அஜித்துமாருங்களாம் கேட்குறாங்க. உங்கள் மரமண்டைக்கு புரியலையா? நான் கேட்கல, அவங்க கேட்குறாங்க. அதனால கடைசியான பேச்சாளர் இவர்களை வைகை புயல் என்று சொல்லலாம், வேங்கை என்று சொல்லலாம், இவர்களை இன்னும் நிறைய சொல்லலாம். அவங்க அது 2 வார்த்தை தான் வாங்கி கொடுத்தாங்க, அதனால் அது வரைக்கும் தான் சொல்ல முடியும். கூட வாங்கி கொடுத்தா கூட சொல்லலாம். அல்லாஹு தஆலா இன்றைய பெற்றோர்களை, இன்றைய மர்சாக்களை நேர்வழி எடுத்து செல்வது, பெற்றோர்கள் சொல்லி பேசுகிற இந்த 3 பொய் முட்டைகளுக்கும் மண்டையில் உரைக்கிற மாதிரி ஆணித்தரமாக நச்சுன்னு நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் பட்டுன்னு ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள், சட்டுன்னு பரிசு வாங்குகிறோம், பட்டுன்னு வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொல்லி ரெடியாக இருக்கிறாங்க மாணவி நசீமா பெரின் அவர்களை ஆசிரியர்களா பெற்றோர்களா இன்றைய மதரசாக்கள் நேர்வழி எடுத்து பேச அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த தாய்மார்களே, பாசத்திற்குரிய நடுவர் அவர்களே, முடியல என் அணியின் சான்றவர்களே மற்றும் எதிரணிக்கும் என் எதிரி அணிகளே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நடுவர் அவர்களே, முட்டை இருக்குல்ல, அதை பாதுகாப்பு யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. முட்டையின் ஓடுதான். இங்க என்ன சப்ஜெக்ட்னா, முட்டை உள்ள இருக்கிற கருவை பாதுகாப்புக்கு முட்டை ஓடுக்கு எவ்வளவு பங்களிப்பு அதிகமோ அது போலதான் மதரசாக்களை நேர்வழித்து செல்வது பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் தான். நான் சொல்ல வேணாம், அது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கு சமுதாயம் கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் யார்? பெற்றோர்கள் தானே. சொல்றாங்க. சீதாவிலாக வர வேண்டிய ஆண் பெண் பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்பியிருந்தால் எனக்கு முன்னால் பேசிய 3 பேருக்கும் சரி என்று கூறி அவர்களோட கை கோத்திருப்பேன். ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் சமுதாயத்தில் கெட்டு போக தானே வச்சிருக்கார்கள். கெட்டு போன பொருளை எல்லாம் சாப்பிடுவார்களா? வேற வழியில என்ன செய்ய? எவ்வளவு சிக்கிட்டான், வேற என்ன பண்ணுவாங்க? சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பாடுறாங்களே இல்லையா? அது மாதிரி எவ்வளவு யோசிப்பார்கள். இல்ல வாயிலே பேசுறாங்க. சிக்கிட்டதா கெட்டு போனது. நைட்டுக்கு வீட்டுல சாப்பிடணும், பாத்துக்க. கெட்டு போனதை வச்சிட போறாங்க உனக்கு. எவ்வளவு யோசிப்பார்கள். அப்ப நிறைய கெட்டு போனது சாப்பிட்டு போல. அதான் இவ்வளவு உணர்வுபூர்வமா பேசுறேன். இல்ல வாய்க்கிலே பேசுறாங்க. நேர்வழி எடுத்து செல்வது பெற்றோர்கள். எப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? வரும்போதே மனசாட்சி கழட்டி வச்சுட்டு வந்திருப்பீங்களோ? ஆமா, அங்க ஒரு ரூம் கட்டி விட்டுருக்குது மதரசத்துல ஃபலாசாப்பா. அங்கேயே கட்டி வச்சுதான் மதரசா போறணும். நடுவர் அவர்களே, அவங்க மனசாட்சியை மாட்டி வைக்கிறாங்களோ கழட்டி வைக்கிறாங்களோ அது எனக்கு தெரியாது. அவங்க இருப்பான். மாட்டி வைக்கிறாங்களோ கழட்டி வைக்கிறாங்களோ அது தெரியல. முதல்ல நீங்க மனசாட்சியோட இருக்கீங்களா? சுத்தி யோசி ஏன் என்கிட்ட வர்ற? நான் ஏன் கேக்குறேன்னா, நான் இவ்வளவு பேச நீங்க வாங்கி திறக்காம உட்கார்ந்து இருக்கீங்களே, என்ன செய்ய? உண்மையில நீங்க சொல்லுங்க, நேர்வழித்து செல்வது பெற்றோர்களா ஆசிரியர்களான்னு? இன்றைக்கு சமுதாயம் கெட்டு போயிருக்கு. ஒரு ஆலிம் ஒரு நூற்றாண்டுக்கு சமம். நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஆலிம் ஒரு சமுதாயத்தில் வைக்க வேண்டிய விஷயம் கல்லறையில. ஒரு ஆலிம் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்தால் எப்படி சிறப்பாக இருக்குமோ அது போலதான் ஒரு ஆசிரியர் மாசாக்களை நேர்வழித்து செல்வது பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் தான். எனவே நேர்வழித்து செல்வது பெற்றோர்களை விட ஆசிரியர்கள் தான் என்று கூறி என் உரையை முற்றுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எதிர்பார்த்த மாதிரி பிளேடு போடுற அளவுக்குலாம் இங்கே பட்டிமன்றம் ரெடி பண்ணல. நான் தலைப்பு எடுக்கும் போதே 3 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும் தான் சொன்னேன். அப்படித்தானே சொன்னேன்? வேணாம், ரொம்ப வேணாம். நமக்கு தேவை தீர்ப்பு தானே, சப்ஜெக்டா வேணும். புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒவ்வொரு ஆண்டும் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பினுடைய நியாய அநியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, இன்றைய மதரசாக்களின் நேர்வழியில் எடுத்து செல்வது பெற்றோர்கள் ஆசிரியர்களாம் சொல்லி 3 பேர் அவங்க பங்குக்கு அடிச்சு விட்டாங்க. 3 பேர் இவங்க பங்கு இவங்க அடிச்சு விட்டாங்க. கொஞ்சம் என் பங்குக்கு நானும் அடிச்சு விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். அந்த தாய்மார்களே, மதரசாக்கள் உங்களுடைய கண் இமையை போன்றது. உங்க கண்ணு உங்க கண்ட்ரோல் இல்லாம மூடாது இல்லை. நீங்க பகல் முழுக்க கண்ணை திறந்து வச்சிருப்பீங்க. நைட்டுக்கு தூங்க போகும்போது உங்க அனுமதியோட தானே கண்ணை மூடுறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படிலாம் செய்றீங்க தூங்க போகும்போது. அது மாதிரி தான் உங்க பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்பிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்க நல்ல நேர்வழியில் இருப்பாங்க. எப்போ நீங்க உங்க பிள்ளைகளை மதரசாக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு அனுப்பிட்டீங்களோ அங்க உள்ளவரும் அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டியாமா, வாமா உட்காந்து ஓதுமா, முடிஞ்சு போச்சு. இதுல இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பக்கம் நீங்கள் அனுப்புவதும் மறுபக்கம் அவர்களை நான் உருவாக்குவதும், இதுதான் நீங்க நடக்கிற காலங்காலமான தீனுடைய உழைப்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு பக்கம் மட்டும் என்ன நடக்குது? தொடர்ந்து அங்கு ஆசிரியர் உருவாக்குவதில் இருந்து கொண்டிருக்கிறார். உருவாக்குவதற்காக அனுப்பப்பட வேண்டிய பெற்றோர்கள் மறந்து இருந்து கொண்டிருக்கிறீங்க. எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மதரசா நடக்கிற போது மதரசாக்கு அனுப்புறது இல்லை. இது நான் இந்த மஹல்லாவை குறித்து நான் பேசுறேன். ஒரு பொதுவாக நான் பேசுறேன்.
மதரசா நடந்து கொண்டு இருக்கு. அவன் மதரசா டயத்துல உட்காந்து ஏதோ ஒரு துனியா படிப்பு படிக்கிறான், இல்லை ஏதோ ஒரு செல் நோண்டுறான், ஏதோ ஒரு டிவி பார்க்குறான். ஒரு அம்மாவை ஒரு கண்டிச்சது உண்டா? நாம இங்க கண்டிக்க தவறுனால தான் அங்க காவல் நிலையத்தில் உள்ள காவலர் இந்த அடை அப்படின்னு மரியாதைலாம் பேசுறோம். இதுக்கு காரணம் நீங்க ஒழுங்கா கண்டிச்சிருந்தா அவன் மதரசாக்கு வந்திருப்பான். மதரசாக்கில் நேர்வு எடுத்துக்கூடிய பொறுப்பு உங்களுக்கும் வந்திருக்கும், அந்த பங்கு ஆசிரியருக்கும் வந்திருக்கும். இன்றைக்கு மதரசா நேர்வழியில் போகாததற்கு காரணம் ஒரு பக்கம் பெற்றோர்கள் உங்கள் மீது அந்த குற்றம் இருக்கு, நல்ல ஆசிரியர்கள் இந்த சமூகத்திற்கு இழந்ததுனால் ஆசிரியர் மீது குற்றம் இருக்கு. நிறைய ஆசிரியர்கள் உலக ஆதாயம், இவ்வளவு சம்பளம் இருந்தால் தான் ஓதி கொடுப்பேன், இவ்வளவு இருந்தால் தான் நான் இங்கே இருப்பேன், வீடு கொடுக்கணும், ஃபேன் கொடுக்கணும், ஏசி கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்தா தான் நான் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பேன் அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. 1-2 பேர், 98 பேர் நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மனசாட்சியை தொட்டு நீங்களே பேசுங்க. உங்க மஹல்லாவில் கிடைத்த ஆசிரியர் யார், எப்படிப்பட்ட என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதை நான் உங்கள்கிட்ட கேட்டு பெற முடியாது. மதரசாவை நேரில் எடுத்து செல்வது பெற்றோர்களுடைய பங்கு, உங்களுடைய பங்கும் இருக்கு, ஆசிரியருடைய பங்கும் இருக்கு. நாளையிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அனுப்பினீங்கன்னா உங்க பங்குல நீங்க சரியா செயல்பட்டீங்கன்னு அர்த்தம். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் இது போல் ஊர் பாராட்டும் மேடைகள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்குள்ளா காட்சியா பார்க்கிற ஒரு நிலைக்கு ஆசிரியர் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். நான் யோசிச்சு பாருங்க, நீங்க பெத்த பிள்ளைங்க தான். உங்க வயிற்றிலிருந்து வரும்போது அலிஃபும் தெரியாது, பாவும் தெரியாது, களிமாவும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த மைக்கை பிடிச்சு பேசுற ஒரு ஆற்றல், ஒரு தைரியம் யாரு இது எப்படி வந்து சொல்லுங்க? எல்லாம் மதரசா தந்த ஒழுக்க, மதரசா தந்த தைரியம். இப்ப பெற்றோர்கள் நீங்களும் சரியாக இருக்க வேண்டும், மதரசா நடத்தக்கூடிய ஆசிரியரும் சரியா இருக்கும். 1-2 வரத்தான் செய்யும், 1-2 வரத்தான் செய்யும். ரோட்ல போகும்போது இந்த ஹோட்டல் நடத்துற பகுதியில் நீங்க வண்டி போயிட்டீங்கன்னா அப்பதான் மாஸ்டர் என்ன செய்வான், மிளகாத்தூள் நல்லா வேகமா போடுவாங்க. அதனுடைய தூள் 1-2 கண்ணில் படத்தான் செய்யும். அதுக்காண்டி ஹோட்டலில் அடிச்சுன்னு வரைக்கிற முடியுமா? என்ன பண்றது? அவர் வயிற்று பொழுப்புக்கு அவர் செய்கிறார், கண்ணை தொடச்சிட்டு போயிட வேண்டியதான். சில மன கஷ்டங்கள், சில விமர்சனங்கள், சில மனசுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள், அது ஒரு பெரிய பூதாகாரமா நம்ம கொண்டு போய் எதிர்காலத்தில் பிள்ளைகள் நம்ம கெடுத்துடக்கூடாது. சண்டை இல்லாத நாடும் இல்லை, வீடும் இல்லை. மதரசானா மஹல்லானா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். நீங்க தான் உங்க பிள்ளைகளை கைப்பிடிச்சு கூட்டு வரணும். ஒரு காவலாளர் உங்க பிள்ளைகளை வீட்டுக்கு வந்து இவரெண்டார் அரசு அப்படின்னா நாம் அவங்க பின்னாடியே ஓடுவோம். சார் 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 யார் சார், என்ன சார்? என்னைக்காவது ஒரு அஜரத்துக்கு பின்னாடி அஜரத் என் பையனை எப்படியாவது ஓதி கொடுத்துருக்கு, என்னைக்காவது ஒரு தாய்மார் படியேறிய வரலாறு சரித்திரம் கிடையாது. அப்ப எப்படி பெற்றோர்கள் அந்த பங்கு உண்டாகும்? அல்லது என்னைக்காவது ஆசிரியர், நான் இந்த இடத்த குறிப்பிடல, பொதுவா சொல்றேன், என்னைக்காவது ஒரு ஆசிரியர் நீ வந்துதான் ஆகணும், நீ வரணும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன சரித்திரம். இப்ப 2 பேர் மேலேயும் குறை இருக்கு. இப்ப 2 பேருமே சரி செஞ்சுக்கிட்டா மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது, ஆசிரியரும் வெற்றி பெற்றவர்களாகவும் அதே போல பெற்றோரும் வெற்றி பெற்றவர்கள் ஆகிவிடுவார்கள். இன்றைய இந்த தலைப்புக்கு நியாயமான தீர்ப்பு என்னவென்றால், இன்றைய மதரசாக்களை நேர்வழி எடுத்து செல்வது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சரிக்கு சமமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக 2 அணிக்கும் நான் மனதில் பதிவு வைத்தவனாக இந்த தீர்ப்பை ஃபலா மதரசத்துல் ஃபலாவின் சார்பாக உங்களுக்கு மத்தியில் தீர்ப்பை வழங்குகிறேன். அடுத்ததாக ஒரு 5 நிமிடம் மார்க்க கல்வியினுடைய மகத்துவத்தை சொல்லி அதை ஒட்டி மதரசா மாணவர்களுக்கு இந்த ஆண்டினுடைய அன்பளிப்புகளும், மதரசாவில் மதிப்பெண்மை பெற்ற முதன்மை மாணவர்களுக்கு அன்பளிப்புகளையும், பட்டிமன்றத்தில் பேசிய மாணவர்களுக்கு நினைவு சின்னத்தையும் வழங்கி இந்த கூட்டம் சீர்ணியோடு நிறைவு செய்யப்படும். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையை காக்குமாறு முழத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم